ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், நாளைக்கு மார்ச் மாதத்துக்கான தரிசன டிக்கெட்டோட ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஓப்பனிங் வந்து ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நேற்றே வந்து இதோட ஓப்பனிங் அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 days நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால அப்டேட் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்ச் மாதத்தில் என்னென்ன தேதிகளில் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோமோ, ஸோ அதே டேட்டில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே டிடிடிலேருந்து இன்னும் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மார்ச் மாதத்துக்கு உங்களுக்கு தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தரிசன டிக்கெட் வேணுமோ அந்த டிக்கெட் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிடிடியோட ttdevastanam.ap.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக்கிங் எல்லாமே பண்ணுவோம். இதில் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே மார்ச் மாதத்துக்கான புக்கிங்கோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், என்ன டிக்கெட் வேணுமோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்துக்கான லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பவும் போல தான், உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். குலுக்கல் முறையில் செலக்ட் ஆனால் என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகிறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டிக்கெட். ஒவ்வொரு விஐபியுமே எந்த அளவுக்கு போயிட்டு குலசேகரப்படி வரைக்கும் மூலவர் தர்ஷன் பார்ப்பாங்களோ, ஸோ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனும் வந்து போக முடியும் அப்படின்னா அது இந்த டிக்கெட்டில் தான். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் 2 வருஷம்லாம் ட்ரை பண்ணி February மாதத்தில் கூட செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானுமே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணுறேன். நமக்கு லக்கு ப்ளஸ் அந்த தர்ஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் என்றைக்கு இருந்தாலும் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் 2 நாள் ஓப்பனில் இருக்கும், அதனால பொறுமையாகவே பண்ணிக்கலாம். நாளைக்கே பண்ணணும் அப்படின்றதில்ல. 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். தாராளமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு புக்கிங். செகண்ட் புக்கிங் வந்து 21ஆம் தேதி உங்களுக்கு 2 புக்கிங்ஸ் வந்து இருக்கும். அதில் முதல் புக்கிங் வந்து காலையில் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. மார்ச் மாதத்தில் ஆனுவல் சேவான்னு பார்த்தோன்னா தெப்போற்சவ சேவா வந்து உங்களுக்கு ஆனுவலி ஒரு டைம் தான் நடக்கும். இந்த சேவா மார்ச் மாதம் வந்து நடக்கும். மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இதுவும் காலையில் 21ஆம் தேதி ஓப்பன் ஆகக்கூடிய கல்யாணோற்சவம் மூஞ்சல் சேவா அந்த டிக்கெட் கூட சேர்த்து தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஆர்ஜித சேவா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்து பீரியாடிக்கல் சேவா ஃப்ளட் ஃபெஸ்டிவலின் ஸ்ரீவாரி டெம்பிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 21 காலையில் 10 மணி, இதுவும் 10 மணி தான். இப்போ இந்த டேட்குள்ளே 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தர்ஷன் போகிறீங்க, ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் போகணுன்ற பிளான் இருக்குன்னா நீங்கள் வந்து தெப்போற்சவ சேவா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு மற்ற சேவாக்கள் வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிளானிங் இருக்கோ அதுபடி பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் லிமிட்டடாக தான் டிக்கெட்ஸ் இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த சேவாவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு நாளைக்கு தான் நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கல்யாணோற்சவம் மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா கூட இந்த ஃப்ளட் ஃபெஸ்டிவலுக்கான சேவா டிக்கெட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த டேட்டில் மட்டும் அந்த சேவாஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் வந்து புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷனோட புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு அதே 21ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வர்ச்சுவல் சேவா வந்து நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். இந்த டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம 300 ரூபா தர்ஷன் வழியாக சாமி பார்க்கலாம். சேவா வந்து நீங்கள் மொபைல்லையோ டிவிலேயோ பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிக்கெட்டில் இருக்கிறது. புக்கிங்க்கான ஸ்டெப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது மார்ச் மாதத்துக்கான அங்க பிரதட்சண டிக்கெட்டோட புக்கிங் வந்து 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான், நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும். டிக்கெட் கன்ஃபார்மாக வேணும்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டெல்லாம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு டிக்கெட்டுக்கு வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளே ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி கிடச்சா பாருங்கள், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதே போல் தான் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட்டும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி புக் பண்ணால் நிறைய பேத்துக்கு கிடைக்குது. ஃப்ரீயாகவே ஆன்லைனில் புக் பண்ணி தர்ஷன் பார்க்குறாங்க. அப்படி உங்களுக்கு ஆன்லைனில் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலனா கூட ரீசன்ட் டேஸில் இன்னொரு ஆப்ஷன் மூலமாக பார்த்துருக்காங்க. ஸோ அது ரீசெண்டாக வந்து
தர்ஷன் போனவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது தனி வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீனியர் சிட்டிசன் கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோ இல்லை அப்படின்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ 300 தர்ஷன் டிக்கெட்டோ புக் பண்ணிக்கிங்க. நம்ம டைரெக்டாக போயிட்டு கூட அங்கேருந்து நம்ம ஸ்பெஷல் க்யூவில் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களோட அமௌண்ட்டை அதிக அளவில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்கள். தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றி வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து 23ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், தர்ஷன் அண்ட் அக்கமடேஷன் குவார்ட் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். 10,500 ரூபாய்க்கான டிக்கெட். அப்போது நமக்கு 23ஆம் தேதி மொத்தமாக 3 புக்கிங்ஸ் இருக்கும். 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் மார்ச் 2025 ஓப்பன் ஆகும். 300 தர்ஷன் டிக்கெட். ஸோ இது வேணுங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே நாளில் மத்தியானம் 3 மணி அன்னைக்கு திருமலா திருப்பதி தலக்கணாவுக்கான ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலை திருப்பதி 2 இடத்துலையுமே நம்ம கண்டிப்பாக 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் ரூம் எடுக்க முடியும். திருமலையிலையும் ஸ்டே பண்ணணும், திருப்பதியிலையும் ஸ்டே பண்ணணும். நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் போகிறோன்ற மாதிரி பிளான் இருக்குன்னா நீங்கள் டிக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணி 2 மொபைல் நம்பரில் புக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரே மொபைல் நம்பரில் 6 பேருக்கு பண்ணாலும் ஒன்று திருமலைக்கு இல்லைனா திருப்பதிக்கு மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மார்ச் மாதத்துக்கான வாலண்டியர் சேவாவுக்கான புக்கிங் டிசம்பர் 27ஆம் தேதி ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மார்ச் மாதத்துக்கான டிடிடி வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸு. அது கூடவே நமக்கு இந்த வெப்சைட்லேயும் என்னென்ன டேட்டில் டிக்கெட் ஓப்பன் ஆகுதுன்ற அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நாளையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு என்னென்ன டிக்கெட் புக்கிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 62,112 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 25 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் சுமார் 10லேருந்து 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீக் டேஸ் அப்படின்னு போது இனி நார்மல் ஆகிடும், ஹெவியாக க்ரௌடு இருக்காது. வீக்கெண்டில் மட்டும்தான் கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறதுக்கு மினிமமாக ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்துக்கு 1.5லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இந்த டைம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆவரேஜான டைம் தான். சில டைம் இது அதிகமாகவும் ஆகலாம், இதை விட கம்மியான டைம்லேயும் நீங்கள் சாமி பார்க்கலாம். டிடிடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே எந்தெந்த டேட்டில் டிக்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதோட இமேஜஸுமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பத்மாவதி தாயார் கோவிலோட ஜனவரி மாதத்துக்கான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டும் வர 24ஆம் தேதி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. டிக்கெட் அப்டேட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எலக்ட்ரானிக் டிப்பில் அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவுக்கு செலக்ட் ஆகியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட தர்ஷன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன டைம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது இனிமேல் யாராவது லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்று காலை அஷ்டதலபாத பத்மாராதனா சேவைக்கு நானும் எனது நண்பரும் தேர்வாகி இருந்த நிலையில் நேற்று நைட்டு சபரி எக்ஸ்பிரஸ் மூலமாக திருப்பதிக்கு போனோம். ட்ரெயின் வந்து 5 மணி நேரம் தாமதமாக போணுச்சு. அதுக்கப்புறம் விஷ்ணு நிவாசத்தில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கேயே குளிச்சுட்டு 6:30 மணிக்கு பஸ் ஏறி திருமலைக்கு 8:30 மணிக்கு சுபதம் நுழைவாயிலுக்குள்ளே டிக்கெட்டை வந்து சீல் வச்சதுக்கப்புறம் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா 9 மணிக்கு வரிசையில் போயிட்டு ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் சென்று பவித்ர உற்சவம் நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தோம். அங்கு வஸ்திரம் கொடுத்தனர். பிறகு 10 மணி வரை அங்கு காத்திருந்தோம். பிறகு எலக்ட்ரானிக் டிப் மூலம் தேர்மானவர்கள் பட்டியல் வரிசைப்படி எங்களை வரிசையில் நிறுத்தி தரிசனத்துக்கு அழைத்து சென்றார்கள். அந்த நேரத்தில் விஐபி பிரேக் தரிசனம், பொது தரிசனம் என அனைத்துமே நிறுத்தப்பட்டது. எங்களுடன் சுமார் 120 பேர் இருந்தனர். நேரடியாக சாதாரணமாக சுவாமி தரிசனம் செய்யும் வாசல் வழியே உள்ளே அழைத்து சென்று அப்படியே உட்கார வைத்து எம்பெருமானுக்கு 108 தங்க தாமரை மலர்கள் கொண்டு மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை, தீபாராதனை, பூஜை செய்து அனைவரையும் வரிசையில் மூலவருக்கும் எங்களுக்கும் சுமார் 8 அடி இடைவெளியில் பெருமாளை கண்குளிர மனம் குளிரவும் தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. ஜடாரி வைத்து பின் வெளியே வந்தோம். ஸோ உங்களுக்கு லக்கி டிப்பில் செலக்ட் ஆனால் அதோட ஃபீல் எப்படி இருக்குன்றது இவரோட எக்ஸ்பீரியன்ஸில் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1/2 மணி நேரம் நடந்தது. பிறந்த பலனை அடைந்த திருப்பதி கிட்டியது. சொர்க்கத்தை அடையும் ஆசைக்கு இணையான ஆசை நிறைவேறியதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வேறு யாருமே இல்லை, அந்த தர்ஷனுக்கு போனவங்களை தவிர வெளியில் யாருமே இல்லை. திருப்பதியில் கூட்டம் இல்லாமல் தரிசனம் செய்ய பரிபூரணமாக அவரோட அருள் கிடைச்சதா சொல்லியிருக்காரு.
அதே போல் பிரசாதம் வாங்கிட்டு லட்டு கவுண்டரில் எக்ஸ்ட்ரா லட்டு மட்டும் வடை வாங்கி கொண்டு திருமலையிலிருந்து கிளம்பி சேலம் ரயிலில் பயணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் இந்த சேவை மூலம் தரிசனம் கிடைத்தல தமிழகத்தில் நாங்கள் 2 பேர் தான். இப்படி ஒரு பாக்கியம் பெறும்போது இறைவன் கருணை வந்து கிடைக்க பெற்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் தான், ஏன்னா அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ வந்து லேட்டாக அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, டிடிடியில் வந்து இன்றைக்கி வைகுண்ட துவார தரிசனம் பற்றின மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ப்ரெஸ் ரிலீஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்போது அதோட அப்டேட் வந்துருச்சு. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனம் பற்றி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி ஏற்பாடுகள் குறித்து டிடிடி ஆய்வு செஞ்சுருக்காங்க. 23ஆம் தேதி வைகுண்டத்தில் தரிசனம் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகள் வெளியிடப்படும். எஸ்சிடி டிக்கெட்டுகள் 24ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்க்கு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க. ஸ்ரீவாரி கோவிலில் அடுத்த ஆண்டு ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ள வைகுண்ட துவார தரிசன ஏற்பாடுகள் குறித்து ஈஓ வந்து இன்னைக்கு அன்னமயா கட்டிடத்தில் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அதோட ஏற்பாடுகள் குறித்து அனைத்து தலைவர்கள்கிட்டையும் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு. அதோட முடிவுகள் என்ன அப்படின்னா, வைகுண்ட துவார தரிசனத்துக்கான 10 நாட்கள் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகள் ஆன்லைனில் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. வைகுண்ட தரிசனத்துக்கான 10 நாள் எஸ்சிடி டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வர 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வெளியிடப்படும். ஜனவரி 10 முதல் 19 வரை நாட்களுக்கான வைகுண்ட துவார தரிசனங்களுக்கு திருப்பதியில் 8 மையங்களும் திருமலையில் 1 மையமும் எஸ்சிடி டோக்கன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னா, எம்ஆர் பள்ளி, ஜீவகோனா, ராமநாயுடு பள்ளி, ராமச்சந்திர புஷ்கரணி, இந்திரா மைதானம், சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி வளாகம், திருமலையில் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ். இது வந்து திருமலையில் இருக்க லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்ற இடங்களில் எல்லாருக்குமே இருக்கும். டோக்கன் வழங்கும் மையங்களில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்பாடு செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. டோக்கன் அல்லது டிக்கெட் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள். டோக்கன் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு வரலாம், ஆனால் வரிசைகளில் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நெறிமுறை தரிசனம் வைகுண்ட ஏகாதசி நாளில் காலையில் 4:45க்குன்னு சொல்லியிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி என்று கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் வேத ஆசீர்வாதம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. வைகுண்ட ஏகாதசி நாளில் காலையில் 9லேருந்து 11 மணி வரைக்கும் தங்கத்தேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வைகுண்ட துவாதசி நாளில் காலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஸ்ரீவாரி புஷ்கரிணியில் சக்ரா ஸ்நானம் நடக்கும். கோவிந்தமலை பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன வசதி இல்லை. வைகுண்ட ஏகாதசி அன்று டிடிடி பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து திருமலையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ்க்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது காலை 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் வந்து வழங்குறதுக்கும் வந்து கேட்ரிங்க்கு வந்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. டீ, காஃபி, பால், உப்மா, சர்க்கரை பொங்கல் டெலிவரி, அதே மாதிரி பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் லட்டு பிரசாதத்திற்கு தினமும் 3.5 லட்சம் லட்டுகள் கிடைக்கின்றன. மேலும் வந்து லட்டுகளை வந்து ஸ்டாக் வைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டான அப்டேட்டு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கான அஃபீஷியல் அப்டேட் கொடுத்தாச்சுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் கேன்சல் கிடையாது. 10,300 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வர 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு, அதாவது மார்ச் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷில் ப்ரெஸ் ரிலீஸுமே அப்டேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தெலுங்குல மட்டும்தான் இருந்துச்சு. டிசம்பர் 23ஆம் தேதி காலையில் உங்களுக்கு 23ஆம் தேதி 11 மணிக்கு ஆஸ் யூஷுவல் மார்ச் மந்த்துக்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே டைமில் இந்த 10 நாளுக்கான டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுது. 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்துக்கான 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. 11 மணிக்கு உங்களுக்கு இந்த 10 நாளுக்கான 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அப்டேட் பண்ணலை. ஓப்பனிங் அப்டேட் மட்டும் இப்போதைக்கு வந்துருச்சு. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க தர்ஷன் டிக்கெட் இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி வந்து தரிசனத்துக்கு பிளான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த அப்டேட் வந்துருச்சுங்க, நோட் பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. நீங்கள் மார்ச் மாதத்துக்கு 300 தர்ஷன் டிக்கெட்டில் போகிற பிளான் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வர்ச்சுவல் சேவையில் எதுவும் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஏன்னா நீங்கள் மார்ச்சுக்கும் புக் பண்ணிவிட்டு திரும்ப ஜனவரியில் ட்ரை பண்ணும்போது ஏதாவது எரரோ கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும். மார்ச்சுக்கு வர்ச்சுவல் சேவாலையும் ஜனவரி 10 நாளில் ஒரு நாளைக்கு 300 தர்ஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் லேட்டஸ்டான அப்டேட். அடுத்த ஒரு இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.